அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். முஸ்லீம் சகோதர சகோதரி அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வீட்டில் பக்ரீத் பிரியாணி, பக்ரீத் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் வீட்டு பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க, இப்போ வந்தாச்சு. இப்போ இது வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினாத்தலை, லெமன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து 400 கிராம் வெங்காயம், 350 கிராம் தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு லெமன், எல்லாம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அந்த குக்கரில் நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு படி அரிசியும் ஒரு கிலோ கறியும் சேர்த்துக்கிறேன். இது மட்டன் பிரியாணி. நான் வந்து 100 கிராம் எண்ணெயும் 100 கிராம் எண்ணெயும் ஊற்றுறேன். அதில் வந்து எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கல கொஞ்சமாக தெரியுது, ஆனால் நான் 100 மில்லி தான் ஊற்றிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு கூடயோ குறைச்சோ நீங்கள் உங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பூ, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 பட்டை, ஒரு கடல் பாசி கொஞ்சமாக, ரம்பையில் ஒரு 3 இது எல்லாமே சேர்த்து இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரியுது பாருங்கள், நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயம் வந்து பொன்முருவெல்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். இது பக்ரீத் பிரியாணி, எங்கள் வீட்டு பக்ரீத் பிரியாணி. ரொம்ப சூப்பராக அமைஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, உதிரி உதிரியாக பொழுண்டு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கணும். இந்த போட்டிருக்க பைசஸ்லாம் அதில் எண்ணெயில் எரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அதை சேர்த்துங்க. இப்போ வந்து இந்த ஒரு கிலோ மட்டன் எடுத்து அது நல்லா உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வேக வைக்கிறத காமிக்கலை, யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் வேக வைக்கிறது தான். நான் குக்கரில் வேக வச்சு நான் வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி எல்லாருமே செய்கிறது தான். இது எங்கள் வீட்டு ஸ்டைல். இது பக்ரீத் பிரியாணி. இது பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, நல்லா முருகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் நல்லா முருகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா முருகிருச்சு. இதில் வந்து ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மல்லியும் புதினாவும் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நான் கறி வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போ இதில் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குக்கரில் வேகுமோ, உங்கள் கறி வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கறி வேகையில், 2 ஸ்பூன் இப்போ வதக்கையில் சேர்த்துருக்கேன். மொத்தம் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாமே சேர்த்து வதக்கி இதுக்கு பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் உங்களுக்கு கூட குறைய நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் தக்காளி, இது 350 கிராம் தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் இந்த நல்லாயிருக்கும் இந்த மசாலா. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் எப்படி பக்ரீத் கொண்டாடினீங்க, இன்ஷா அல்லாஹ் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பக்ரீத் கொண்டாடின அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நாங்களும் நல்லபடியாக பக்ரீத் கொண்டாடினோம், அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் நல்லபடியாக எல்லோரும் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதில் வந்து நம்ம வந்து இந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து 3/4 பாகம் தான், 70% தான் வெந்திருக்கு மட்டன். ஏன்னா இதில் தம் போடுவோம், இதுலேயும் வதங்கும். அதனால் நான் 70% வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த மட்டனை சேர்த்து நல்லா வதக்கும். உப்பு போட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்கேன், இருந்தாலும் பத்தாது. அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கறியோடு சேர்ந்து வதங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி சேர்த்துக்கணுமோ உப்பு அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லா சாரும். அதுக்காக நல்லா உப்பு போட்டு மறுபடியும் வதக்குறேன். இதில் வந்து நான் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணினது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சரி பகுதியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா. அதில் ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்சு, இது 4 தான் நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து சேர்த்து இந்த மசாலாவை சேர்த்து இந்த மட்டனோட நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். மசாலா வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சு தான் வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மட்டனோட கோட்டாகிற மாதிரி வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனில் கோட்டாகும். அப்போ தான் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிடையில். அந்த பிரியாணியோடு சேர்ந்து சாப்பிடையில் மட்டன் ரொம்ப நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. நான் வந்து சிம்மில் வச்சு தான் இந்த மட்டனை நல்லா வதக்குறேன்.
இந்த மட்டனை சேர்த்து வதக்கி அந்த நல்ல மசாலா நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 150 மில்லி தயிர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் 150 மில்லி தயிர், கெட்டி தயிர் 150 மில்லி. இதையும் இதோடு சேர்த்து இந்த மட்டனோடு சேர்ந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த தயிர் ரொம்ப நல்லா வதங்கணும். அப்போ தான், ஏன்னா கட்டி கட்டி ஆயிடக்கூடாது இதெல்லாம். அதனால் நல்லா சேர்த்து கிண்டிக்கணும். நல்லா பிரட்டி விட்டு கிண்டி விடணும் மசாலாவை. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ தயிர் சேர்த்தாச்சு, நல்லா வதங்கி வருது. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா போட்டு ரொம்ப பிரட்டிக்கிட்டே இருக்காலே நினைக்க வேண்டாம். இந்த மசாலா வந்து நல்லா அதில் கோட்டாகணும் மட்டனில். அப்போ தான் சோறோடு சாப்பிட்றப்போ அந்த மட்டன் ரொம்ப ஜூஸியாக நல்லா உப்பு உரப்பு காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், மசாலாவோட சேர்ந்து இந்த மட்டன் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சாப்பிட்றப்ப. இதில் வந்து நான் ஒரு சின்ன லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக, ரொம்ப பெருசு இல்லை, சாதாரணமாக ஒரு லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு லெமன். அதை ஒரு லெமனையும் புழிஞ்சு தான் இந்த சாறை இதில் சேர்த்துக்கிட்டேன். இதோடு சேர்த்து வைக்கிறப்போ இந்த புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து வதங்குறப்போ மட்டன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் லெமனை இப்போவே சேர்த்துக்கிறணும். முன்னாடியெல்லாம் அரிசி போடபடி தான் சேர்த்துக்குவாங்க. இப்போ வந்து நம்ம இதிலே சேர்த்து வதக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இதோடு சேர்த்து நான் இப்போ வதக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கி கோட்டாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இது மட்டன் வேக வச்சு அதோடு சேர்த்து மேற்கொண்டு தண்ணி சேர்த்து அளந்து வச்சுருக்கேன். நான் 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அளந்து தான் ஊற்றிருக்கேன். 1.25 கிலோ தண்ணி ஊற்றிருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி சேர்க்க கிடையாது, அது எங்களுக்கு பிடிக்காது. நான் சீரக சம்பா தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சீரக சம்பா எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா பிரட்டி விட்டு தண்ணியை கிண்டி விட்டு மூடி வச்சுருக்கேன். சும்மா குக்கரை சும்மா மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் கையை வச்சு பிரட்டி அமுக்கி இது பண்ணக்கூடாது. பிரியாணி அரிசியை லைட்டாக கையில் கிண்டி தான் களையணும். அப்போ தான் சோறு உடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் அதே மாதிரி தான் நல்லா அமுக்கி களையக்கூடாது அரிசி. இப்போ சும்மா களையணும். அப்படி பூ போல் அப்படி களைஞ்சா தான் அந்த அரிசி வந்து சூப்பராக இருக்கும், உடையாமல் இருக்கும். இப்போ இந்த அரிசி எல்லாமே இந்த மசாலா தண்ணியோடு சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நல்லா இந்த அரிசியை நல்லா பிரட்டி விட்டாச்சு பாருங்கள். இதை நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டு மூடிக்கிற வேண்டியதுதான். இது நல்லா பிரட்டி விட்டாச்சு. ஒரு கொதி வருது பாருங்கள். இப்போ இந்த ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூடி போட்டு மூடணும். நான் வந்து குண்டு போட போகிறது கிடையாது. நான் எப்போவுமே குண்டு போட மாட்டேன். நான் அதில் வந்து மூடியை போட்டு மூடி ஆவி வந்ததுக்கப்புறமா நான் டம்ளரை கவுத்து வச்சுடுவேன். இல்லாட்டி ஒரு சின்ன கிண்ணத்தை கவுத்து வச்சுடுவேன். அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டிக்கிறலாம். இப்போ பாருங்கள், உப்பை போட்டு நல்லா இருக்குது. உப்பெல்லாம் சரியாக இருக்குது, காரம் சரியாக இருக்குது. அதனால் நான் மூடி போட்டு மூடி ஒரு கிண்ணத்தை மூடி வச்சுட்டேன். இப்போ அந்த கிண்ணம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அதனால் அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக பிரியாணி இருக்குது பாருங்கள். எல்லாமே மேலே வந்து நிற்கிது பாருங்கள். பிரியாணி ஓப்பன் பண்ணோன்னே இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். நல்லா அந்த சோறு கீழே, மேச்சோறு கீழேயும் கீச்சோறு மேலேயும் வர்ற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே ஈக்குவலாக எல்லா சோறுலேயும் படிஞ்சு வரும். அப்போ தான் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த தண்ணி இருக்கையிலே நல்லா கிண்டி விட்டு நல்லா சூப்பராக பிரட்டி விட்டுக்கணும். கீழே இருக்க சோறு மேலே வரணும், மேலே இருக்க சோறு கீழே வரணும். அப்போ தான் அந்த பிரியாணியோடைய இது டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ நல்லாமே எல்லாத்தையும் பிரட்டி விட்டாச்சு பாருங்கள். பிரட்டி விட்டு சமப்படுத்தி மூடி வைக்கணும். இப்போ பிரட்டி விடணும். எல்லா பக்கமும் ஈக்குவலாக பிரட்டி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டு ஈக்குவல் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி நான் கிண்ணத்தை கவுத்துட்டேன் பாருங்கள். இப்போ கிண்ணத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கிண்டி விடுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நான் நல்லபடியாக எல்லோரும் கொண்டாடிப்பேன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லபடியாக பக்ரீத் கொண்டாடினோம். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிரியாணி சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்ரீத் பிரியாணி நாங்களும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் சாப்பிட்டுப்பியே, நல்ல பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுப்பியே, என்ஜாய் பண்ணியிருப்பியே நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் மீண்டும் சொல்கிறேன், பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பக்ரீத் நல்லா கொண்டாடி இருப்பேன் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.